எப்படி இருக்கு? காலையில நாங்க குப்பையில கூட்டுறதுல இவர் சோறு போடுவார், எங்கேன்னு போய் நின்று சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். இந்த காசு எந்த இதுல இருந்து கொடுப்ப? இவ்வளவு பணம் இவ்வளவு இருக்கிற நீ இந்த சலுகை அறிவிக்கிற நீ அவன் கேட்கறத கொடுத்துட வேண்டியதானே. காலை சோறு இந்த செத்தா 10 லட்சம், யாராவது செத்து பாக்கணும் 10 லட்சம் கொடுக்குறானா இல்லையான்னு, அப்படித்தானே? அப்படித்தானே நீங்க எடுத்துக்கிறதே. இப்போ இப்படி பாப்போம். முதல்ல கொடுத்த தேர்தல் நீங்க உங்க வாக்குறுதி வந்தால் பணி நிரந்தரம்னு, அந்த வாக்குறுதியை 4.5 ஆண்டுகளா நீங்க நிறைவேற்றாததுனால இப்ப இந்த போராட்டம் தீவிரம் எடுக்குது. அப்ப 4.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நீங்கள் இப்ப கொடுத்திருக்க வாக்குறுதி எப்ப நிறைவேற்றுவீங்க? தங்கச்சி, ஒருத்தன் தனி முதலாளி சம்பாதிக்கிறதுக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சிறான், ஒருத்தன் கொழுப்படுத்து குடிச்சு சாகுறான். பல காலமா சாராயங்காய்ச்சி வித்த முதலாளி அவன் சம்பாரிச்சுக்கான் கோடி கோடியா, இவன் குடிச்சு செத்துருக்கான். மக்கள் காசுல எடுத்துக்கொண்டு நீங்க 10 லட்சம் கொடுக்குறீங்க. இதேதான் நீங்க ஒப்பிடணும். ஒரு முதலாளியின் லாபத்தை வைக்க நான் போய் உழைக்கணும், அரசு அவனுக்கு காசு கொடுத்துரும், டெண்டர் கொடுத்துரும், ஒப்பந்தம் கொடுத்துரும். ஒரு மாசத்துக்கு 270 கோடினா 10 மாசத்துக்கு 2700 கோடி. அது அப்படியே இந்த துப்புரவு பணிக்கு செலவுனா நவீன உபகரணங்கள், ஷூ, சாக்ஸ், அது இது அப்படி எல்லாம் கொடுப்பான. தங்கச்சி, ஒரு கக்குஸ் கழுவ 350 ரூபா செலவழிச்ச நாடா பாத்திருக்கீங்களா? 350 ரூபா எப்படி எப்படி இருக்கு பாருங்க. ஒரு கிலோ குப்பைக்கு 12 ரூபா போடுது. ஒரு கிலோ குப்பை அள்ளுறதுக்கு 12 ரூபா. குப்பைய கூட அள்ள முடியாது. அப்போ குப்பை எல்ல முடியாது, தோத்து போயிருது. அந்த நிர்வாகத்தை நான் செய்ய முடியாது, கல்வியை கொடுக்க முடியாது, நான் செய்ய முடியாது, தனியார் தான். மருத்துவத்தை கொடுக்க முடியாது. பள்ளிக்கு வர பிறப்பு வீதம் குறையுது, தனியார் பள்ளிக்கு போக பிறப்பு வீதம் எப்படி கூடுது? எப்படி கூடுது? இதுக்கு பள்ளி கல்விக்கு ஒரு துறை, உயர்கல்விக்கு ஒரு துறை, கால்நடைக்கு ஒரு துறை, பால் வளத்துக்கு ஒரு துறை, எதை பற்றி இங்க கவலைப்படாம கமிஷன் வாங்குறதுக்கு ஒரு துறை. அதனால மொத்த துறையும் கமிஷன் துறைன்னு வச்சிருது நல்லது.